ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஒன்பது வந்தாலே ஒரு குறையும் உனக்கில்லை, நன்மையை தானது வந்து கூடும், பண்புறும் பாக்கியங்கள் பெற்று பழித்திடும் நினைத்த வேலைட்டாங்க. அப்போ இவங்க அதிர்ஷ்டக்காரரான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க கையை இப்படி வச்சு பாருங்க, ஆள்காட்டு விரலை விட மோதிர விரல் நீளமாக இருக்கான்னு பாருங்க, கண்டிப்பாக அதிர்ஷ்டக்காரர்கள். இந்த ரிஷபராசி இந்த வருஷம் அடுத்தது உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் கேது இருக்காரு. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்களுக்கு வந்து சாட்சாத் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு? குரு பார்வையில் இருக்காரு. அப்போ முருகன் தான். இந்த முருகன் எந்த முருகன்? மலை மேல இருக்கிற முருகன் தான். இருக்கிற 12 ராசிகள்லயே கன்னியா லக்னம் தான். கன்னியா லக்னம் கன்னியா ராசி தான் அபரிமிதமானது. மற்ற அத்தனையும் விட இது அபரிமிதமானது. எப்படி சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, திடீர் யோகக்காரர்கள் லக்னம் தானே அவங்களுக்கு ஒரு தாரம்னு சொல்ல முடியாது. லக்னாதிபதியே வந்து அஷ்டமாதிபதியாகவும் வர்றாங்க. அப்போ திருமண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தால் அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுலேயும் கண்டிப்பாக விருச்சிக லக்னம் நல்ல எதிர்காலம் உள்ள லக்னம். குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் அவங்களுக்கு நன்மைதான் தவிர தேவையில்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்குது, 9ஆம் இடத்தோட கேது இருக்கார். 4 சனி 9 கேது இருந்தால் தாய் தகப்படுக்கு. அப்போ இங்கே மகர ராசி மகர லக்ன ஜாதகங்களுக்கு ஒரே கிரகம் யாருங்க? ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே மொத்த பலனையும் மகர ராசி கொடுக்க போகிறோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2026 புத்தாண்டு சிறப்பு நேர்காணலில் ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். ஐயா 2026ஆம் ஆண்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து 12 ராசிகளுக்குமான ராசி பலன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசியை வச்சும் சொல்லிட்டாங்க ஐயா. அதை பார்த்து மக்களே ஒரு கட்டத்தில் போது எங்களை விட்டுருங்கன்னு டயர்ட் ஆயிட்டாங்க. ஐயா, ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து ஒவ்வொரு ஜாதகருக்குமே அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ராசிகளின் அடிப்படையில் பலன் பார்த்துட்டோம், லக்னத்தின் அடிப்படையில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்க ஐயா? அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. ரொம்ப யோசனை பண்ணி சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி கேட்டிருக்கீங்க. ராசி பலன் தான் கேட்குறாங்க. வரதாண்ட ஒருத்தர் வந்து என் ராசி எப்படி இருக்கோங்கிறாங்க. அவங்க லக்னத்தை அவங்களுக்கு தெரியாது. அவங்க லக்னத்தை எல்லாருக்கும் லக்னம் தெரியாது. ஆனால் லக்னம் இல்லாமல் ராசி இயங்காது. ஒரு 3 விஷயம் பாருங்கள். லக்னம் உயிர், ஆத்மா. லக்னம் தான் உயிர். அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த வருஷம் பிறக்கும்போது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்குது. அப்போ மேஷ லக்னக்காரருக்கு யோகம் இருக்குதா? எவ்வளவு இருக்குது? இல்லை ஏதாவது தோஷம் இருக்குதா? அதுக்கு ஏதாவது மாற்று பரிகாரம் இருக்குதா? இதுதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 83%, 183% மேஷத்துக்கு யோகம் இருக்குது. அப்போ 17% தானே கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, எதனால் கம்மியாக இருக்குது? இப்போ இந்த லக்னம் மேஷ லக்னத்துக்கு 3ல் குரு இருக்கார். அப்போ என்ன? குரு வியாழக்கிழமை, வியாழருக்கு அதிபதி குரு தான். இந்த குரு என்ன பண்ணுறாரு? லக்னாதிபதியை பார்க்குறாரு, ராசியாதிபதி அவரையும் பார்க்குறாரு, தான் நின்ற வீட்டோடையும் பார்க்குறாரு. அப்போ இந்த குரு பார்வையில் பலம் இருக்கிறனால மேஷ லக்னக்காரர்கள் அவங்க ஜாதகத்தை அவங்களே எடுத்து பார்க்கலாம் ஈஸியாக. மேஷ லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ மேஷ லக்னத்துக்கு சூரியன் 9ல் இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தனுசு ராசியில் இருக்கிற ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும்போது அந்த ராசிநாதனால் பார்க்கப்பட்டுட்டால் அந்த கிரகம் பலவான். ராஜயோகம்தான். அவங்க யோகத்திலையும் யோகம்னு சொல்கிறோம், ராஜயோகம்னு சொல்கிறோம், குட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதில் வந்து ராஜயோகத்துக்கு உண்டானது. ஏன்னா ராஜகிரகம் சூரியன், அவரை குரு பார்க்குறாரு. அப்போ அவர் சாதாரணமாக சூரியனை குரு பார்க்குறனால அவரை சாதாரண மனிதனையும் ராஜாவாக்குறாரு. கண்டிப்பாங்க. அப்போ மேஷ லக்னத்தினுடைய அதிபதி நல்லா இருக்காரு குரு பார்வையில்.
சேர்ந்து இருக்கிற கிரகம் ராஜ கிரகத்தோட. அப்போ இது எனக்கு அரசருக்கு மேஷ லக்னம் ரிஷபராசியாக இருந்தால் ராஜாவுக்கு நல்லது. அதே மாதிரி காவல்துறைக்கு நல்லது, நீதிபதிக்கு நல்லது, மன வாழ்க்கைக்கு நல்லது, வியாபாரிகளுக்கு நல்லது, வித்யாபலத்துக்கு நல்லது. ஏன்னா இந்த நாளையும் குரு பார்க்குற வீடு எது இல்லையா, அது அவர் வீடு. அதனால் அவர் எங்கே இருந்தாலும் தன் வீட்டை கெடுக்க மாட்டார். அப்போ தன் வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் கெடுக்கக்கூடாது. அதனால் மேஷ லக்னத்துக்கு சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. செவ்வாய் கிரகம் அவர் 9ல் இருக்கார். 9 வந்தாலே ஒரு குறையும் உனக்கில்லை, நன்மையை தானது வந்து கூடும், பண்புறும் பாக்கியங்கள் பெற்று பழித்திடும் நினைத்த வேலையிட்டாங்க. அதனால் செவ்வாய் 9ல் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்யாதிபதி அவருக்கு நட்பு. அங்கே பாக்யாதிபதியை பார்க்குறாரு, அதுவும் நட்பு. சூரியனோடு சேர்ந்துருக்கார், அதுவும் நட்பு. அதனால் செவ்வாய் இவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாத மங்களத்தை உண்டாக்குவார். குரு இந்த ஜாதகத்துக்கு 3ல் இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ராசிக்கு 2ல் இருக்கார். அப்போது ஒன்று பாதிச்சதுன்னா இன்னொன்று கொடுக்கும். அப்போ அதுக்கு தான் லக்னத்தையும் ராசியும் மேட்ச் பண்ணி தான் பலன் சொல்லணுமே தவிர ஒன்றை தடித்து சொல்லக்கூடாது. இப்போ சுக்கிரன் நீங்கள் 9ல் இருக்கார், அவரும் சிறப்பாக இருக்கார். அதுபோல் சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இந்த ஜாதகத்துக்கு 12ல் போயிட்டார். ஆனால் ராசிக்கு 11ல் இருக்கார். லக்னத்துக்கு 12 விரயஸ்தானம், ஆனால் ராசிக்கு நல்லா இருக்கார் 11ல். அதனால லக்னம் பாதிக்கும் போது ராசி கொடுத்துரும், ராசி பாதிக்கும் போது லக்னம் கொடுத்துரும். அதனால் மேஷ லக்னம் பவர்ஃபுல். அது ராகு எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் இருக்கார். ராகு 11 பாப கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி 3, 6, 11ல் பலனடிச்சே தீரணும். அப்போ இந்த மேஷ லக்ன ரிஷபராசிக்காரருக்கு ராகு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதில் உங்களுக்கு ஒன்றும் பைபிள். அப்போ இந்த 83% இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இங்கே கேது இருக்கார். கேது லக்னத்துக்கு 5ல் இருக்கார், ராசிக்கு 4ல் இருக்கார். 5 பூர்வ புண்ணியஸ்தானம் ஞானகாரன் இருக்கார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன செய்யணும்? சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை செய்து வழிபட்டாலே போதுமானது. அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடியவர். 11ல் இருக்கிற ராகு, 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமானது, தோல்வி கிடையாது. அந்த கிரகம் எந்த சுப கிரகமோ பாப கிரகமோ எது 11ல் போனாலும் அந்த ஜாதகரை கெடுக்கக்கூடாது. அப்போ மேஷலக்ன ரிஷப ராசிக்கு இது அபரிமிதமானது. அப்போ இவங்க அதிர்ஷ்டக்காரரான்னு அவங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க கையை இப்படி வச்சு பாருங்கள். ஆள்காட்டு விரலை விட மோதிர விரல் நீளமாக இருக்கான்னு பாருங்கள். ஆள்காட்டு விரலோட மோதிர விரல் சமமாக இருந்தால் சமமாக இருக்கும் லைஃப். ஆள்காட்டு விரலோட மோதிர விரல் நீண்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டக்காரர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயா, இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? ரிஷப லக்னம் சுக்கிரனுடைய லக்னம். நம்ம எப்போ பார்க்கும்போது லக்னாதிபதி, இப்போ நீங்கள் கேட்குறதுல ரிஷப லக்னம் ரிஷப ராசி ரெண்டுக்கும் சொல்கிறேன். ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு 2ல் குரு இருக்கார். அதனால் இவங்களுக்கு குடும்பஸ்தானம் நல்லாயிருக்கும், தனஸ்தானம் நல்லாயிருக்கும். குரு புத்திரக்காரன் தனக்காரனும் கூட. அதனால் புத்திரங்களுக்கு நல்லது செய்வாங்க, குடும்பத்தில் சுபீட்சம் நிலவும். ஆனால் அந்த குரு 2ல் இருக்கிற வீடு புதன் வீடு. அதனால் இந்த புதன் சமசப்த புத்தன் இருக்காங்க. அவர் லக்னத்துக்கு இங்கே போகும்போது 8ல் வந்துடுறாரு. மறைந்த புதன் நிறைந்த வித்தை. அதனால் படிப்பு சம்பந்தப்பட்டது அதிலெல்லாம் மிக கவனம் செலுத்தினா நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. 2வது அடுத்த ஸ்தானம் 3 சகோதர ஸ்தானம். சகோதர விஷயங்களில் சந்திரன் உச்சத்தில் இருக்கார். சகோதர வர்க்கத்துக்கு நல்லது. இந்த ரிஷப லக்ன ரிஷப ராசி இந்த வருஷம் சகோதரர்களுக்கும் நல்லது. அடுத்தது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் கேது இருக்கார். அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வீடு இந்த 4ல் ஞானக்காரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வீடு வாசல் போக்குவரத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அபிவிருத்தி பண்ணுறது, அது மாதிரியான ஒரு யோகம் உண்டாகும். அதனால் அதை பற்றியும் கவனம் இல்லை. அஷ்டமத்தில் 4 கிரகம் இருக்கிறதுனால அவர் யாருன்னா ஒன்று சுகாதிபதி. அப்போ ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்தணும். அடுத்தவர் யாருன்னா சப்தம சைன சுகாதிபதி, அதாவது மனைவி சைன சுகம். அப்போ அவங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கூடாது. நேரங்காலமே வேலைகளை முடிச்சு தூக்கணும். சப்தமாக மனைவி கூட வாக்குவாதம் இருக்கக்கூடாது. மனைவி கூட வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும். மனைவியை அனுசரித்து போகணும். மனைவியை கண்கலகாமல் பார்த்துக்கிறது நல்லது ரிஷப லக்னம். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன்.
அவங்க ஏதோ தேவையில்லாத சிந்தனையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு ஆறுதலாக இருக்கணும். அதே மாதிரி 10ல் ராகு இருக்கார். 10 பாவியாகிலும் இருக்கணும்னாங்க. அப்போ தொழில் செய்யக்கூடியதில் வந்து இண்டிவிஜுவலாக செய்கிற தொழில் நல்லாயிருக்கும். பார்ட்னர் ஃபேமிலி மெம்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். 11ல் இருக்கிற சனி அபரிமிதமான யோகத்தை கொடுப்பார். யோகத்துக்கு ஒன்றும் பஞ்சமே அவங்களுக்கு இல்லை. அவங்க எதை எடுத்தாலும் அதில் முதன்மை ஸ்தானத்தை அடைவாங்க. அதில் ஒன்றும் இல்லை. அவர் ஏன்னா தர்ம கர்மாதிபதி. இந்த ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதி 11ல் இருக்கார். அதனால் நல்ல சிறப்பை செய்வார். அதில் ஒன்றும் கவலையே இல்லை. யோக ஜாதகம் 79-80% நல்லாயிருக்கு. இப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்க என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இந்த 2026 சுபிக்ஷமாக இருக்கும்? ரிஷப லக்னத்தில் ஒரு அவதார புருஷர் கிருஷ்ணர் இருந்தார். பகவான் கிருஷ்ணன் அவதார புருஷர். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர், ரிஷப ராசியில் பிறந்தவர். அதனால் கிருஷ்ணனை தான் வச்சுக்கணும். கிருஷ்ணார்ப்பணம் என்னங்க எல்லாமே கிருஷ்ணன் தான். அப்போ கிருஷ்ணனுடைய வழிபாடுகள், கிருஷ்ணனுடைய கோயில் அது மாதிரி போகலாம். கிருஷ்ணன்னா விஷ்ணுவை கும்பிட்டாலும் கிருஷ்ணன் தான். கண்டிப்பாங்க. இப்போ ரிஷபத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அப்படின்னா ரங்கநாதர். ரங்கநாதர் பாதத்திலேயே லட்சுமி இருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளோதான். ரங்கநாதர் தான் உன பச்சை மாமலை போன்மேனி வளவாய் கமலம் சங்கன் அச்சுதா அமரரே ஆயுதம் கொழுந்தை என்னும் இச்சுவை தவிர அன்பை இந்தர்லோகமானும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமாடகரும் நான். அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிட்டோம். வெற்றி தான். நிச்சயமான வெற்றி உள்ள ராசி ரிஷப லக்னம், ரிஷப ராசி. கண்டிப்பாங்க. இப்போ இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? எந்தவித குறையும் இருக்காது உங்களுக்கு. ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு திருமண பலம் நல்லாவே இருக்குது. ஆனால் லக்னத்துக்கு 8ல் இந்த வருஷம் செவ்வாய் இருக்கார். லக்ன ராசிக்கு 8ல் செவ்வாய் இருக்கார். அப்போ காதல் திருமணமாக இருந்தால் கவனமாக பார்த்து செய்யணும். அரேஞ்சு திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை அந்த அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். நாள் மட்டும் பார்த்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த நாள் முகூர்த்த நாள் வைக்கிறீங்க பாருங்க. ஒரு ஜாதகத்தை திரும்ப திரும்ப நினைவில் நம்ம என்ன வைக்கணும்னா, ஒரு ஜாதகத்தின் பிறப்பை நாம் மாற்ற முடியாது. அப்போ எதை மாற்றலாம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த திருமண நாள் இருக்கு பாருங்க, அந்த லக்னம், அந்த நட்சத்திரம், அந்த ராசி, அந்த கோச்சார கிரகம் வலுவாக கொடுத்துட்டோம்னா மற்ற அத்தனையும் தூக்கி அடித்து அந்த டாப்பில் கொண்டாந்து. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கய்யா. இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கய்யா? குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் 12ல் மறைஞ்சிருக்கார். ஆனாலும் உச்சமாக இருக்கார். அப்போ குடும்பத்து மேலே அதிக கவனம் செலுத்தணும். மிதுன லக்னக்காரர்கள் தன் குடும்பத்தார் மேலே அதிக கவனம் செலுத்தணும். அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். அவங்களுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வெற்றி. தனக்குன்னு இல்லாமல் தன் குடும்பத்துக்குன்னு நினச்சா அவங்க காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான தோஷம் இல்லை. எடுக்கிற காரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக தெரியும், ஆனால் முடிவு நல்லாயிருக்கும். அதே போல் குடும்பஸ்தானத்தில் களத்திர ஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்குது 7ல். அதனால் மனைவியினால் அபரிமிதமான யோகத்தை அடையக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடத்தில் அதிக கிரகம் இருந்தால் 7ஆம் இடம் மனைவி. ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். அவங்களுக்கு சிறப்பம்சமாக இருக்கும். எப்போவும் ஒரு கிரகம் இருக்கிற வீட்டை பார்க்க. ஆனால் இங்கே ஜென்ம குரு இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. ஜென்ம குரு பரிவர்த்தனையில் இருக்கார். புதனும் குருவும் பரிவர்த்தனை இருக்கார். அதனால் மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நல்லாயிருக்கும். பெற்றவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்க விஷயத்துலேயும் நல்லாயிருக்கும். சுபகாரியங்கள் நல்லாயிருக்கும். வீடு, பூமி, நிலப்படமெல்லாம் அவங்களுக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது, தெற்கு வாசலில் அவங்க கட்டக்கூடாது. தெற்கு வாசல் அவங்களுக்கு ஆபத்தை கொடுத்துரும். தெற்கு வாசல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் வந்து மிக கவனமாக ஜீவனம் செய்யணும். எச்சரிக்கையாக செஞ்சால் ஜீவனமும் பாதிக்காது. அவங்க 175-71% நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா இந்த வருஷம் எந்த தெய்வம்? இவங்களுக்கு வந்து சாட்சாத் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார்? குரு பார்வையில் இருக்கார். அப்போ முருகன் தான். இந்த முருகன் எந்த முருகன் அப்படின்னீங்கன்னா, இந்த வருஷம் இப்போ நீங்கள் எல்லா கோயிலும் போவீங்க. திருத்தணி இருக்கு இல்லைங்களா? திருத்தணி வருஷப்பிறப்பன்றைக்கு திருத்தணி முருகனை கும்பிடணும். இப்போ இந்த வருஷம் பிறக்குது. இந்த லக்னக்காரர்கள் திருத்தணி முருகனை கும்பிட்டா நல்லது. அல்லது முடியல, இன்றைக்கு போக முடியலன்னா கூட இவங்களுக்கு திருத்தணி எப்பவும் கேந்திரத்தில் செவ்வாய் கிரகம் இருக்குது அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்குதுன்னா
மலை மேலே இருக்கிற முருகன் தான். நிச்சயமாங்க ஐயா. ஐயா அடுத்ததா கடக லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? கடக லக்னம் சந்திரனுடையது. லக்னாதிபதியாகப்பட்ட சந்திரன் 11ல் இருக்கார். இவங்களுக்கு அதே மாதிரி 2ல் கேது இருக்கிறதுனால எதை பேசும்போதும் நிதானமாக பேசுறது, யோசிச்சு பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு சிந்திச்சு பேசுகிறோம். அவசரமாக பேசக்கூடாது, அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் சரியாக வராது. இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 4 கிரகம் இருக்குது. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை 6ஆம் இடத்தோடே பார்க்குறாரு, ஆனால் விரயச்சாரத்திலிருந்து. அப்போ உங்களுக்கு சில விரயங்கள் வரும். அதாவது எதில் வேணாலும் வரலாம். அந்த விரயங்கள் வராமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் மிக கவனமாக பேசணும், கவனமாக ஒவ்வொரு செயலையும் செய்யணும். பொருளாதாரத்தில் நஷ்டம் கஷ்டம் மன கிளேசம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு வரும்போது இவங்க செய்ய வேண்டிய காரியம் திருச்செந்தூர் முருகன் தான். இந்த திருச்செந்தூர் முருகனை ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கிறார். திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுடைய வடிவம் பிரணவ வடிவம், ஓம் வடிவத்தில் தான் இருக்கும் திருச்செந்தூர். அப்போ திருச்செந்தூர் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த குற்றமும் வராது. அதில் ஒரு வரலாறு உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். திருச்செந்தூர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் தெற்கு வாசலை திறந்து வைக்கக்கூடாது. எந்த கோயில்லையும் தெற்கு வாசலை அதிக நேரம் திறந்து வைக்கக்கூடாது 4 வாசல் உள்ள கோயில்களில். அப்போ யம வாசல் அது வழியாக நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும், பாசிட்டிவ் எனர்ஜி வராது. அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி வருங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, நேராக விநாயகர் தெற்கு வாசல் வீடாக இருக்குதுன்னு வச்சுங்க, விநாயகர் வைப்பாங்க பாருங்க, ஆப்போசிட் தெருக்கூத்துக்கெல்லாம் விநாயகர் வைப்பாங்க. விநாயகர் தான் அதை தடுக்க முடியும். அப்போ இந்த இவங்க விநாயகருடைய வழிபாடு செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் அவங்க எந்த காரியம் செய்யும் போதும் அவங்க வழிபட வேண்டிய முருகனை சாதாரணமாக கும்பிடலாம். அதை விட சக்தி கவசம் சக்தி அன்றைக்கு படிக்கிறது நல்லது. வாய்ப்பு கிடைக்கிற போது அதை சொல்லும் சக்தி கவசம். ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்த கொந்த நீர் அடிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாயிட்டு. அப்போ 6, 8, 12 கிரகங்கள் அதிகமாக இருந்தால் சக்தி கவசம் படிக்கிறது சிறப்பு. 64, 65% யோகம் இருக்குது. அதனால் ஒன்றும் தோஷம்னு ஒன்றும் கிடையாது. 4 கிரகம் 6ல் இருந்தாலும் கூட அதுக்குடைய தேவதை. ஏன் இந்த முருகனை சொல்லுங்கள், லக்னத்துக்கு 6ல் 4 கிரகம் இருக்குதுன்னா 6 முகம் உள்ளவர் அவர் தான். அதனால் 6ல் 4 கிரகம் இருக்கிறதுனால அந்த 6 முகத்தை கும்பிட்டா 4 கிரகமும் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். குரு பார்க்கறதுனால திருச்செந்தூர். ஐயா இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்க ஐயா? 7ல் ராகு இருக்கார். வாக்குவாதம் மனைவியோடு இருக்கக்கூடாது. திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகும்போது மிக கவனமாக இருக்கணும். 7ல் ராகு இருக்கும்போது வாக்குவாதம் இருக்கக்கூடாது. திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி செய்கிறதும் நல்லது. தாமதமாக கொஞ்சம் இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷத்தில் பார்க்குறது நல்லது. அப்போ ராகு 6க்கு வந்துடுவார். இந்த வருஷம் 7ல் இருக்கார். கோச்சாரத்தில் அவருக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ல் கோச்சார ராகு இருக்கிறனால திருமண விஷயத்தில் மட்டும் தாமதமாக செய்யணும். அது புத்திர பாக்கியங்கள் அவங்களுக்கு எந்த தோஷமும் வராது. லக்னாதிபதியாகப்பட்ட சூரியன் தனுஷில் இருக்கார். யோகசாரத்தில் யோகாதிபதியால் பார்க்கப்பட்டிருக்கார். யோகாதிபதி லாபத்திருக்கார். அதனால் இது ரொம்ப அற்புதமான ஜாதகம்னு சொல்லணும் சிம்மத்துக்கு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. தொழில்துறையும் நல்லாயிருக்கும், கல்வித்துறை நல்லாயிருக்கும். அவங்க எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அவங்க நட்சத்திரத்துக்குடைய எண்ணிக்கை, அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அவங்க அந்த நட்சத்திரத்துடைய கிரகத்தை எண்ணிக்கை அளவு கோயிலுக்கு தீபம் போடணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா கேது 7 தீபம் போடணும். அந்த மாதிரி கண்டிப்பாங்க ஐயா. இப்போ அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா சாட்சாத் விநாயகர் தான். நிச்சயமாங்க ஐயா. இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பெர்சன்டேஜ் அப்படின்னா அது எவ்வளோங்க ஐயா? யோகஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்குதுங்க. யோகாதிபதியை பார்த்துருக்காரு இல்லையா? யோகாதிபதி குரு பார்க்குறாரு. லக்னத்தில் யோகஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கார், யோகாதிபதி பார்க்குறாரு. அதனால் இதுக்கு 85%, 85% சொல்லலாம். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா அடுத்ததா கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? கன்னி லக்னமாக இருந்தாலும் கன்னி ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கு. பாக்கியஸ்தானம் நல்லா இது இருக்கிற 12 ராசிகள்லேயே கன்னியா லக்னம் தான் கன்னியா லக்னம் கன்னியா ராசி தான் அபரிமிதமானது. டாப் மற்ற அத்தனையும் விட இது அபரிமிதமானது. எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசி திடீர் யோகக்காரர்கள். திடீர் யோகர் அவங்க உத்தர நட்சத்திரமாக இருந்தால் சூரியன் நல்ல வீட்டில் இருக்கார்,
நண்பன் வீட்டில் இருக்கார், நண்பனால் பார்க்கப்படுறாரு, நட்பு கிரகத்தோடு சேர்ந்தும் இருக்கார். சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க, குரு பார்க்குறாரு. அப்போ இந்த கன்னியா லக்ன கன்னி ராசிக்காரர்கள் தான் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் அதிகபட்சமான நன்மை அனுபவிக்கக்கூடியவங்க. அதனால் இந்த கன்னியா லக்ன கன்னியா ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அவங்கள நீங்கள் நட்புறவாக்கிக்கிறது நல்லது. அவங்க நட்பு தேவை. அவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, வஞ்சகம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு நன்மையை தவிர தீமையே செய்யாத ஒரு ராசி இருக்குதுன்னா அது கன்னியா லக்ன கன்னியா ராசி தான். கணபதியினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பக்தியில் நல்ல பெண்ணாக இருந்தால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க, ஒன்றும் பயமில்லை. ஆணாக இருந்தாலும் பலன் உண்டு. கன்னியா லக்ன நட்சத்திர பலனையும் பார்க்கணுங்க. கன்னியா லக்ன உத்தரமாக இருந்தால் உச்சகட்ட பலன், அர்த்தமாக இருந்தால் சம பலன். செவ்வாய் சித்திரையாக இருந்தால் இதில் பாதி அதில் பாதி வரும், 50% கொடுக்கும். உத்தரத்துக்கு 3/4 பாகம். அதனால எந்த பயமும் இல்லை. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார் கோச்சாரத்தில். எதுங்க திருமண பிராப்தத்தில் மட்டும் கன்னியா லக்னத்துக்கோ செவ்வாய் எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் திருமணம். ஏன்னா சுக்கிரன் திருமணத்தை நடத்தினா கூட தடைப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் சனியை கண்டிப்பாக பார்க்கணும். செவ்வாய் சனியை பார்த்தோம்னா தான் அதை சொல்ல முடியும் உறுதியாக. அப்போ இந்த லக்னத்துக்கு ராசிக்கு 4 தான் இப்போ செவ்வாய் இருக்கார் இந்த கோச்சாரம் இந்த வருஷம் பிறக்கும்போது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா செவ்வாயினுடைய பாதிப்பு லக்னத்துக்கு 4 இருந்தால் அல்லது 7 இருந்தால் அல்லது 8, 12 இருந்தால் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள. இப்போ இங்கே 4 தனுசு ராசியில் இருக்கார் செவ்வாய். அதனால் இவங்க செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபடுறது நல்லது. அல்லது சாந்த தேவதை அம்பாவை வழிபடணும். செவ்வாய் கன்னியா லக்னத்துக்கு பாவி. அவர் சுகசாரத்திற்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்க மனசு எப்போ பீஸ் ஆஃப் மைண்ட், எதுலேயும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. கன்னியா லக்னம் கன்னியா ராசி டிப்ரெஷன் ஆகவே கூடாது. எல்லாமே அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அவங்க வாழ்க்கையில் தோக்க போகிறதே இல்லை, தோல்வியும் இல்லை. இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோங்க ஐயா? கன்னி லக்னம் தான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு, அதுதான் டாப் இருக்கிறதுலையே. அதில் எவ்வளோ வேணால் 100க்கு 100 கொடுக்காட்டி கூட 100க்கு 90 கொடுக்கலாம். ஐயா, இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? துலா லக்னத்துக்கு 3ல் 4 கிரகம் மறைஞ்சிட்டாங்க. இந்த 3ல் 4 கிரகம் மறைஞ்சாலும் கூட அந்த மறைந்த வீட்டு கிரகம் பாக்கியத்தில் இருக்குது. அப்போ மறைஞ்ச வீட்டு கிரகம் 4 கிரகம் மறைஞ்சிருக்குது 3லன்னா 3ஆம் இடம் பாதி மறைவிடம். ஆனால் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பாக்யாதிபதி அங்கே இருக்கார். துலாத்தினுடைய பாக்யாதிபதி அங்கே இருக்கார், லக்னாதிபதி அங்கே இருக்கார். அதனால் நல்ல பலனே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், துலா லக்னத்தினுடைய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் உச்சமாக இருக்கார். 8ல் உச்சமாக இருந்து அவர் நின்ற வீட்டோர் அவருக்கு 8ல் இருக்கார். அப்போ இங்கே குரு 2ல் இருக்கார். அப்போ அந்த ஜாதகத்தினுடைய ஜீவனாதிபதிக்கு 2ல் குரு இருக்கார். ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும், தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும், ஆயுள் நல்லாயிருக்கும், யோகபாவங்கள் நல்லாயிருக்கும். அதில் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த துலா லக்னக்காரர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அங்கே 3 நட்சத்திரம் வாசம் பண்ணுது. என்னென்ன நட்சத்திரம்? சித்திரை, சுவாதி, விசாகம். அப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம வழிபாடு செய்கிறது நல்லது. துலா லக்னமோ துலா ராசியோ வந்தால் அவங்க நரசிம்ம தரிசனம் நல்லது. லட்சுமி நரசிம்மரை கும்பிட்றாங்க, நரசிம்மரை கும்பிடலாம், அதுவும் நல்லது. சுக்கிரன் ரங்கநாதரை கும்பிடலாம், அதுவும் நல்லது. அந்த மாதிரி ஜாதகத்துக்கு துலா லக்னம்னாலே லக்னாதிபதி சுக்கிரன் தான். அவர் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டோடு அனுசரித்து வழிபடணும். அவ்வளோதான். இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே சுற்றி பிரகாரம் வரும்போது ரங்கநாதரும் இருப்பார். அங்கே மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார், மேதா தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார். அந்த மேதா தட்சிணாமூர்த்தியை அவங்க வழிபட்டால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு திருமண பிராப்தம், குழந்தை பாக்கியம்லாம் எப்படி இருக்கு? துலா லக்னத்துக்கு கொடுக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷனுடைய எஃபெக்ட் இல்லை. துலா லக்னம்னாலே அவங்களுக்கு ஒரு தாரம்னு சொல்ல முடியாது. ஏன் துலா லக்னத்துக்கு ஒரு தாரம்னா லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு. அப்போ திருமண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். துலா லக்னங்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்காமல், திருமண வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்கணும்னா பார்த்து செய்யணும். ஆனால் துலா லக்னம் கருணையே வடிவானது. அது யாருக்கும் துலா லக்னம் கெடுதல் பண்ணாது. துலா லக்னம் கருணையே வடிவான லக்னங்கள் துலா. இப்போ இவங்களுக்கான குழந்தை பிராப்தம்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? புத்திர பாக்கியம் இதுக்கு 5ல் இப்போ நீங்கள் கேட்குற சமயத்தில் 5ல் ராகு இருக்கார்.
அவங்க ஒரிஜினல் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதனால் இந்த வருஷத்தில் கல்யாணம் செய்கிறது விசேஷமாக இருக்காது. அப்படி பண்ணால் புத்திரம் கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும். அவங்க ஜாதகத்தில் 5 சுத்தமாக இருந்துச்சுன்னா புத்திர தோஷம் இல்லை. இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோங்க ஐயா? துலா லக்னத்துக்கு 79 to 80% இருக்குது உங்களுக்கு. அதில் ஒன்றும் குறையில்லை. ஐயா, இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? விருச்சிக லக்னம் வந்து பகையே இல்லாத லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு பகை கிடையாது. விருச்சிக லக்னம் பவர்ஃபுல் லக்னம் தான். ஆனால் இந்த லக்னாதிபதியாகப்பட்ட செவ்வாய் 2ல் இருக்கார். யாரோட இருக்கார்? சூரியனோட இருக்கார், புதனோட இருக்கார், சுக்கிரனோட இருக்கார், குரு பார்க்குறார். அப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் ராசியாக இருந்தால் வேறு பலன், லக்னமாக இருந்தால் வேறு பலன். அவங்க வந்து எமோஷன் ஆகக்கூடாது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தால் அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுலேயும் கண்டிப்பாக லக்னமாக இருந்தால் பொறுமை, எவ்வளவு பொறுமையாக இருக்காங்களோ அவ்வளவு அவங்க குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். அவங்க கோபப்படுறதோ எதிர்வாதம் பண்ணுறதோ அல்லது மற்றவங்க மேலே இது மாதிரி ஆக்ரோஷப்படுறதோ கூடாது. அது எப்படின்னு கேட்கப்போ, இப்போ அப்பா உயிரோடு இருக்கார், அம்மா உயிரோடு இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அப்போ நம்ம அசால்ட்டாக அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க, வைக்கிறாங்க. இறந்துட்ட பிறகு அவங்களுக்கு திதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அவங்களுக்கு வருஷாந்திர பலகார பதார்த்தமெல்லாம் வச்சு சாமி போகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கு. அப்போ விருச்சிக லக்னக்காரராக இருந்தால், தாயார் முந்தி இறந்திருந்தால், தகப்பன் இருந்தால், மருமகளை கொண்டு அந்த மாமியாருக்கு அந்த வருஷாந்திரத்தில் மாதம் அந்த திதியில் அவங்க உயிரிட்ட திதியில் அவங்கள வழிபட்டு என்ன வீட்டில் செய்கிறீங்களோ அது அவங்களுக்காக படைச்சி விரதம் இருந்து உச்சி காலத்துக்குள்ளே கூட பசி இருந்ததுன்னா 12க்குள்ளே கூட சாப்பிட்றலாம். பெரும்பாலும் விருச்சிக லக்ன குடும்பத்தில் குழப்பங்கள், வாக்குவாதம், கஷ்டம், நிம்மதியின்மை இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனாங்கன்னு நல்லது. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு இந்த கோச்சார் 4ல் ராகு இருக்கார். 4ல் ராகு இருந்தால் 4 தாயார் ஸ்தானம், 9 தகப்பனார் ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்தோடு 7ல் இருக்கார். அப்பா இருந்தால் அப்பாவை பார்த்துக்கணும். 4ல் ராகு இருந்தால் அம்மா. அப்போ 7ல் இருக்கிற சந்திரன் 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 4ஆம் இடம் நல்லா இல்லை. விருச்சிக லக்னத்துக்கு இப்போ 7 நல்லா இருக்குது, 4 நல்லா இல்லை. அப்போ அம்மா விஷயத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. மன கஷ்டம் இருக்கும், ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும், கிளேசம் இருக்கும். 7க்கு வந்து இது எல்லாமே 7 தாக்கும். விருச்சிக லக்னக்காரர்கள் இருந்தால் மனைவியை நல்லா பார்த்துக்கணும், மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆரம்ப காலமெல்லாம் அவங்க விளையாட்டாக இருப்பாங்க, எதையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன நோயாக இருந்தாலும் உடனே பார்க்கணும். அது யாருக்காக இருந்தாலும், அம்மாவுக்காக இருந்தாலும் பார்க்கணும், மனைவிக்காக இருந்தாலும் பார்க்கணும், மக்களுக்காக இருந்தாலும் பார்க்கணும். அதனால் விருச்சிக ராசி அதில் ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்தணும். கடத்தர ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். புத்திர ஸ்தானத்தில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது இல்லைங்களா? விருச்சிக லக்னத்துக்கு இப்போ கோச்சாரம் 5ல் சனி. அப்போ 5ல் சனி இருந்தால் புத்திரங்களுக்கு சுகம் இருக்காது. புத்திரங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அந்த புத்திரங்களுக்கு அது சரியாக புத்திரம் ஸ்தானம் வந்து கொஞ்சம் விளக்கம் தள்ளி இருக்கிறது. இப்போ இங்கே உள்ளூர் பகை இல்லாட்டி கூட வெளிநாட்டில் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்க முடியாத அந்த விரோதமெல்லாம் வரும். இந்த மீனத்தில் சனி இருக்கிற போது விருச்சிக லக்னக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். மன வாழ்க்கையை பாதிக்கலாம், சந்ததிகளை கஷ்டப்படுத்தலாம். அதனால் மிக கவனமாக இருக்கணும். அதுக்கு அவங்க விருச்சிக லக்னக்காரர் யோகாதிபதி யார் அப்படின்னா குரு தான். அவர் எங்கே இருக்கார்? அஷ்டமத்தில் இருக்கார், புதன். அப்போ இவங்க ஒரு நாளும் தவறாமல் யோகாதிபதிக்குடைய சஷ்டி கவசம் முருகனதோ அல்லது பாக்யாதிபதிக்குடைய சந்திரன் பெருமானது, அதாவது விஷ்ணு சகசரநாமம் சொல்லணும். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்க விஷ்ணு சகசரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், கந்தர் சஷ்டி கவசம் படிக்கணும். இந்த 2 தான். எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் சார்? கோயில் வந்து அவங்க விருச்சிக லக்னத்துக்கு நம்ம சொல்லும்போது பாக்யாதிபதியினுடைய அமைப்பு சந்திரன் திருப்பதி தான். திருப்பதி தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு செய்யும். நிச்சயமா ஐயா. இப்போ இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோங்க ஐயா? 70% இருக்குது. ஐயா, இப்போ தனுஷ லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? தனுஷ லக்னத்துக்கு நல்ல அபரிமிதமான பலன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தனுஷ லக்னக்காரருக்கு 4 கிரகம் லக்னத்தில் இருக்குது. தனுஷ லக்னத்துக்கு 4 கிரகம் இருந்து அந்த 4ஐயும் அந்த லக்னாதிபதி பார்க்குறாரு. அப்போ தனுஷ லக்னம் சிறப்புடைய லக்னம் தான்.
தனுசு லக்னத்துக்கு. இது குருபார்வை இருக்கிற வீடுகள் எல்லாமே சிறப்பு தான். இப்போ குரு மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக தனுசு லக்னத்தினுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அவங்களுக்கு வீடு, நிலம், நகை, நட்டு, வாசல், சொத்து, சுகம் இதெல்லாம் இருக்கும். எங்கே பாதிப்பாங்கன்னா 4ல் சனி இருக்கார். அப்போ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 4 சுகஸ்தானம். ஆனால் குரு வந்து பார்க்குறதுனால இவங்க வந்து அதிர்ஷ்டக்காரர்கள் தான். தனுசு லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க பார்வையில் குரு இருக்கிற போது அவங்க பக்தி இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே டிவைன் இன்ட்யூஷன் பவர் இருக்கும். ஏன் குரு வீட்டில் கொஞ்சம் 4 கிரகம் இருக்குல்ல உங்களுக்கு இப்போது. அப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு இன்ட்யூஷன் பவர் வரும். தனுசு லக்னம் இந்த 4 கார்னரில் அவங்க கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. எதையுமே அவங்க வந்து அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல எதிர்காலம். தனுசு லக்னம் நல்ல எதிர்காலம் உள்ள லக்னம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. உங்களுக்கு குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் அவங்களுக்கு நன்மைதானே தவிர தேவையில்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்குது, 9ஆம் இடத்துல கேது இருக்கார். 4ல் சனி 9ல் கேது இருந்தால் தாய் தகப்பனுக்கு அவங்க 4 ஆன ஒரு உதவி செய்யணும். கண்டிப்பாங்க. தாய் தகப்பன், அதாவது இது தாய் தகப்பன் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் வாதம் அல்ல. ஒருத்தருக்கு நல்லவங்களும் அமையலாம், நல்லவங்க இல்லாமையும் அமையலாம், கோபக்காரரும் அமையலாம், சாந்தக்காரரும் அமையலாம். அவங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதனால் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை கவனம் இருக்கணுங்கிறது காரணம் அவங்களுக்கு மட்டுமல்ல. 4ல் சனி இருக்கிறதுனால 9ல் கேதுக்கெல்லாம் தாய் தகப்பனுக்கு சிகிச்சைகள் வரலாம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ இவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களும் குழந்தை பிராப்தமும் இந்த வருஷம் எப்படி இருக்கு? தனுசு லக்னத்துக்கு திருமணம் கொஞ்சம் வந்து தடையாக தான் இருக்கும். இப்போ குரு பார்க்கறதுனால ஒன்றும் பயம் இல்லை. இவங்க என்ன செய்யணும்னா கல்யாண உற்சவம் எங்கேயாவது நடக்கும் பாருங்கள், கோயில்களில் பக்கத்தில் அது பண்ணோம். அது இல்லை, திருப்பதியில் கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கணும் பெருமாளுக்கு. அது எல்லாராலையும் முடியுமா உங்களுக்கு? எல்லாராலையும் முடியாது. அப்போ எங்கேயாவது கல்யாண உற்சவம் நடக்கும், அதில் போய் அவங்க கலந்துக்கிட்டு அங்கே அந்த பிரசாதம் அந்த குங்குமம் வாங்கிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் திடீர்னு கூடிடும். கண்டிப்பாங்க. ஆனால் தனுசு லக்னத்துக்கு நல்ல கணவன் அமைவார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் தனுசு லக்னம் அந்த 4 மூலையுமே தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இதுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா கல்யாண உற்சவம் பெருமாளுக்கு பண்ணணும். இப்போ இவங்களுக்கு குழந்தை பிராப்தம் எப்படி இருக்குங்க ஐயா? தனுசு லக்னத்துக்கு குறைவான சந்ததி தான், ஆனால் அருமையான சந்ததியாக இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ இந்த தனுசு லக்னக்காரங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாருங்க? தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து அம்பாள் தான். கண்டிப்பா. இவங்களுக்கான இந்த வருடத்திற்கான பெர்சன்டேஜ் எவ்வளோங்க ஐயா? 74-75% நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, மகர லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? மகர லக்னத்துக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பயமில்லை உங்களுக்கு. லக்னாதிபதி சனி. முதல்ல எப்போவுமே நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு, ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு எடுக்கணும். இப்போ மகர லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் தான். அவர் வந்து உங்களுக்கு மீனத்தில் 3ஆவது வீட்டில் இருக்கார். அப்போ சனி பகவான் 3, 6, 11 இருந்தால் அதிகபட்சமான பலனை கொடுக்கக்கூடியவர். 3லேயும் 6லேயும் 11லேயும் அது பாபகிரகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்பாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ எப்படியோ டைம் வச்சாங்கன்னு வச்சுங்க, 2 பக்கம் தனுசும் மீனமும் குரு வீடு, நடுவில் மகர கும்பம் சனி வீடு. இந்த சனிக்கு ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் 5 வருஷம், இதுதான் நாட்டோட எலெக்ஷன் வருஷம். அதே மாதிரி வக்ரகதியில் 6 மாதம் வருவாங்க 2 வீடு. அப்போ 6 வருஷம், அதுதான் ராஜ்யசபா 6 வருஷம், லோக்சபா 5 வருஷம், ராஜ்யசபா 6 வருஷம். அப்போ சனி தான் கொடுக்குறான். ஒரு பதவியை கொடுக்கணும்னா சனி தான் கொடுக்கணும். அப்போ இங்கே மகர ராசி மகர லக்ன ஜாதகங்களுக்கு சனி பகவான் அபரிமிதமான பலன் கொடுப்பார், அதில் ஒன்றும் பயமே இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் என்ன ஒரே ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கிரகம் யாருங்க, ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே மொத்த பலனையும் மகர ராசிக்கு கொடுக்க போகிறாரு. மகர லக்ன மகர ராசி மற்ற எல்லா கிரகமும் தனது கண்ட்ரோலில் கொண்டாந்துடுறாரு. இப்போ குரு வந்து 4 கிரகத்தையும் பார்த்துடுறாரு. சனி 10ஆம் பார்வையில் இந்த 4 கிரகத்தையும் பார்க்குறாரு. அப்போ மகர கும்ப லக்னத்துக்கு அவர் அதிபதி ஆகிறாரு. அப்போ மகர லக்னத்துக்கு 3ல் இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தை மகர லக்னத்துக்கு கொடுப்பார். அவங்க ஆரோக்கியத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் காப்பாற்றிடுவார். சாதாரணமாக தான் வரணும், இந்த ஆரோக்கியத்தில் பயப்படுற மாதிரி ஒன்றும்லாம் வராது. நார்மலாக அந்த சீசன் கம்ப்ளைண்ட்னு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும்.
தீர்க்காயுஷாக இருக்கும். மகர் லக்னம்னாலே நீங்கள் அவங்க சொல்லும் போதே நீங்கள் பார்த்துக்கிட்டு பாருங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் லக்னத்தில் பறக்கிறாங்களான்னு பார்க்கணும். சர லக்னம். இந்த லக்னம் காற்று வேகத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆரம்பம் தெரியாது, ஆரம்பம் பார்த்தா சாதாரணமாக தெரியும். ஆனால் அவங்க திடீர்னு உச்சகட்ட புகழுக்கு வருவாங்க. மகர லக்னத்தில் பறக்கணும்னாலே பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் பறக்க முடியும். 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார் மகரத்துக்கு. அப்போ மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் சொல்லும் போதும் அங்கே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதனால ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியத்திலையோ திருமணத்திலையோ குறையில்லை. ஆனால் அவங்களுக்கு குறைஞ்சது 24 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அவங்களுக்கு இந்த வருடத்திற்கான பெர்சன்டேஜ் அப்படின்னா அது எவ்வளவு? அவங்களுக்கு 81% நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஐயா, அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யாருங்க ஐயா? அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அவங்க அம்மா தான். மகர லக்னக்காரங்க அம்மாவோட அம்மாவை பழகினாலே போதும், அந்த அம்மா பலனளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாங்க ஐயா. ஐயா, இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? கும்ப லக்ன ஜாதகம் உங்களுக்கு 2ல் சனி. குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். 2ல் சனி இருக்கிற ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்கும், அதில் ஒன்றும் இல்லை. குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும்னா என்னென்னா, சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிக்கக்கூடாது. குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். தொடர்ந்து வந்தால் என்ன பண்ணுவாங்க? அப்போ தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணால் குடும்பத்தில் பிரிவினைகள், கஷ்டம், மனக்கிளேசம்லாம் வரும். அப்போ 2ல் சனினா தன விரயமாக பார்த்துக்கணும். தன விரயமாக பார்த்துக்கிட்டா சுப விரயம் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி படம் 10,000 ரூபா லாஸ் ஆகும்ன்றதா தங்கம் வாங்கி வச்சுருங்க. பல லட்ச ரூபா லாஸ் ஆகும்னா நிலம் வாங்கி வச்சுருங்க. இன்னும் நல்ல காரியம், சுபகாரியம், கல்யாண காரியம், இது மாதிரி சுபகாரியம் பண்ணுங்கள். செலவை விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கணும். அதுதான் கும்பலக்கடம் செய்ய வேண்டிய காரியம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது, பூர்வமுடிய ஸ்தானம் நல்லா இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. சப்தமும் அதான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் குடும்பத்தில் அனுசரித்து போய்க்கணும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நான் பெருசா நீ பெருசான்னு யாருமே இது ஈக்குவல் பார்ட்னர். ஈக்குவல் பார்ட்னர்னால் மனைவியும் வரலாம், பார்ட்னர்களும் வரலாம், பங்குதாரர்களும் வரலாம். எந்த பங்குதாரருங்க? வியாபாரத்தில் கூட்டாளியும் வரலாம், சொத்தில் பங்குதாரரும் வரலாம். அப்போ கும்பலுக்கு 7ல் கேது இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ல் 4 கிரகம் இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இது அதிர்ஷ்ட ஜாதகம் தான் எடுத்துக்கணுமே தவிர மகர லக்னம் கும்ப லக்னம் 2ம் இல்லை. மகர லக்னம் உச்சகட்ட லக்னம், அதுக்கு அடுத்த சப்போர்ட்டட் லக்னம் கும்பம். இப்போ இவங்களுக்கு திருமண பிராப்தமும் குழந்தை பாக்கியமும் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ சனி 2ல் இருக்கிறதுனால இந்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு தள்ளி செய்கிறது தான் நல்லது. கோச்சாரத்தில் கும்பலங்கடத்துக்கு 2ல் சனி இருக்கும் போதுன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏமாத்திடும். கல்யாணம் ஆனதுலேயும் குழப்பம் கொண்டாடுறோம், ஆக போகிறதுலையும் கொண்டு வரும். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி செய்கிறது நல்லது. கண்டிப்பாக. ஐயா, அவங்களுக்கு இந்த வருடம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது என்ன? கும்பலங்கடம் சனி பகவானுடைய லக்னம், சனி பிரதோஷம். ஏன்னா சனிக்கே சனீஸ்வரன், சனீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. அதனால் அவங்க வணங்க வேண்டியது பிரதோஷ காலம். சனிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு மகர கும்பமே சனியினுடைய வீடு. சனியினுடைய வீடு வரும்போது அவங்க சனி பிரதோஷத்தை கும்பிட்டாலே மிக சிறப்பு. அது சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் கண்டிப்பாக கும்பிடணும். ஐயா, அவங்களுக்கான இந்த வருடத்திற்கு பெர்சன்டேஜ் அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு 75-76 வரும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, அடுத்ததா மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகஸ்தானம் அபாரமாக இருக்குது. லக்னம் மீன லக்னம் அதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கார். அப்போ மீன லக்னம் மீனராசிக்காரர்களுக்கு அந்த ராசி அதிபதி சுகஸ்தானத்திற்குனால அவங்களுக்கு வண்டி, வாகனம், போக்குவரத்து, பூமி, நிலப்படம், இது மாதிரி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது தான். அது குரு தனக்காரன். அவர் தங்கத்துக்கு அதிபதி. அவர் தங்கத்துக்கு அதிபதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை ஒவ்வொன்றுலேயும் டபுள் வரும் 2லேயும். ஏன் இந்த தடவை லக்ன ராசியை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ மீனம்னா மீன் எத்தனை இருக்குதுங்க? 2 மீன். 2. மேஷம்னா ஆடு எத்தனை இருக்குது? 2. என்னென்ன ஆடு? ஒரு செம்மறி ஆடு, ஒரு வெள்ளாடு. அப்போ இந்த செம்மறி ஆட்டு கூட இருக்குமா, வெள்ளாட்டு கூட இருக்குமா அப்படின்னா, செவ்வாய் வலுவாக இருந்தாருன்னா வெள்ளாட்டு கூட நல்ல குடம், இல்லாட்டி செம்மறி ஆட்டு குடம். நீங்கள் ரோட்டில் போகும்போது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா 2 ஆடும் தானே மண்டையும் இடிச்சுக்கும். எவ்வளோ இடம் இருக்குது அங்கே இடிச்சுக்காது.
நடு ரோட்டில் இன்னும் 2 மண்டையும் அடிச்சுக்கோ இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அப்போ மீன ராசிக்கு மீன் 2 வரதுனால 2 நேர் இருக்காது, ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ மீன ராசி வந்து பாண்டிய மன்னனுடைய கொடியில் மீன் கொடி. அதனால் மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் நன்மை தான். ஒரு அரசராக இருந்திருக்காரு. இப்போ எம்ஜிஆர் கூட மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் நடித்த பிறகு தான் சிஎம்மாக வர்றாரு. அப்போ உங்களுக்கு மீன ராசி மீன லக்னத்துக்கு நல்ல பலனை செய்யும். அதில் ஒன்றும் விதமான கவலை இல்லை. நான் எங்கே பாதிப்போம்னா சத்துருக்கள் வராமல் பார்த்துக்கணும். எதிரிகள் என்னென்னா இவங்க மனசில் இருக்கிறத யாருக்கிட்டையும் அப்படியே ஓப்பனாக பேசக்கூடாது. ஓப்பனாக பேசுனா எதிரிகள் வருவாங்க தானாக. இவங்க அது இண்டிவிஜுவல், யாரையுமே மீன இருக்கிற மீன ராசி நம்பாத தெய்வத்தை மட்டும்தான் நம்பணும். ஒரே தெய்வ நம்பிக்கையோடு போகணும். அப்போ அந்த மீன லக்னத்துக்குடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. இது எந்த தட்சிணாமூர்த்திங்க? 2 தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. இந்த தட்சிணாமூர்த்தி கடவுள், அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கிறவர் தெற்கு திசை இருப்பார். இது கிரகத்தில் வர்ற கிரகம், அது கோயிலில் வர்ற தட்சிணாமூர்த்தி. அப்போ குரு வணக்கம். குருவுக்கு விசுவாசமாக இருக்கணும். யார் குரு அவருக்கு இருக்காரோ அந்த குருவுக்கு விசுவாசம். குரு ரூபத்தில் தான் கடவுள் வருவார். கடவுள் உங்களுக்கு எதை செய்யும் போதும் அது உங்கள் குலதெய்வத்தின் மூலம் உங்கள் குரு மூலம் தான் செய்வார். அதனால் இந்த லக்னக்காரர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வழிபாட்டில் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வம் 6 மாதத்துக்கு ஒருக்காவது கும்பிட்டே தீரணும் மீன லக்னம். அது ஒன்று. 2வது அம்மன் ரொம்ப சக்தி உள்ளது உங்களுக்கு. ஏன்னா 5 யோகாதிபதி சந்திரன். சந்திரனுக்கு அம்மன் தான். அதனால் அம்மன் வழிபாடு, சாந்த தேவதை அப்படின்னு துர்க தேவதை எதை வேண்டாலும் கும்பிடலாம் அவங்க. அல்லது லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். தாயாருடைய வணக்கம் இருக்கணும். அப்போ 5க்கு சந்திரன் வந்து உச்சத்தில் இருக்கிறனால காமாட்சி, காஞ்சி காமாட்சியை கும்பிட்றது மீனத்துக்கு நல்லது. அவங்களுக்கு திருமண பிராப்தமும் குழந்தை பாக்கியமும் இப்படி திருமண பிராப்தத்தில் ஒன்றும் மீன லக்னத்துக்கு தடை இல்லை. புதன் வந்து கூட்டு கிரகத்தோடு இருக்கிறதுனால கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கவனமாக இருக்கணும். ஆக வேண்டியவங்களாக இருந்தால் சரியான 4 வார்த்தை செஞ்சால் தோஷம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மீன லக்னம் உபயராசி. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட் வந்து உபயராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம். இப்போ மீனத்துக்கு கன்னி பாதகம் இல்லைங்களா. தனுசுக்கு மிதுனம் பாதகம், மிதுனத்துக்கு தனுசு பாதகம், கன்னிக்கு மீனம். அப்படி பாதகமாக வரணும். உபயராசிகள் தனது 7வது வீடு பாதகமாக வரும். அதனால் மனைவி வீடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். அது நல்ல இடத்துல பார்த்து யோசித்து திருமணம் செய்யணும். அவசர திருமணம் பண்ணக்கூடாது. பெரும்பாலும் இந்த உபய ராசி வர்றவங்க வந்து இப்போ காதல் திருமணத்தில் தோல்வி தான் கிடைக்கும். காதல் திருமணத்தில் கவனமாக இருக்கணும். ஐயா, உங்களுக்கான குழந்தை பாக்கியம் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? மீன லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி சந்திரன் வந்து நல்லா இருக்காரு. புத்திரம் பாக்கியம் நல்லா இருக்கும். ஐயா, அவங்களுக்கு இந்த வருடத்திற்கான பெர்சன்டேஜ் அப்படின்னா அவங்க வந்து இந்த லக்னமே மீனம் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது உங்களுக்கு. மகர கும்பம் மீனம் இதெல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால 81% சொல்லலாம். ஐயா, அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுன்னா சந்திரன் அம்மா தான், தாயார் தான். கண்டிப்பாங்க ஐயா. அந்த எப்போவுமே தாயாரை கும்பிடாமல் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த மீன ஸ்தல விருட்சத்தை கண்டிப்பாக கும்பிடணும். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சம் இருந்தால் அதை கும்பிட்டோம், அங்கே ஒரு கற்பூரத்தையோ அல்லது சும்மா தொட்டு கும்பிட்டோ வரணும், அல்லது அதை வந்து சுற்றி வரணும். ஐயா, 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது, எது சாதகமாக இருக்குது, எதில் அவங்க கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன மாதிரியான பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.